தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திருச்சி உறையூர் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதால் குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்க வந்த திருச்சி மேயரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோவிந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கோவிந்த், கூடுதல் விவரங்கள். ரவினா, திருச்சி உறையூர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தொடர்ந்து பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்று அந்த உயிரிழப்பானது 4 எட்டியிருக்கிறது. 4 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அப்பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் மற்றும் தண்ணீர் தொட்டிகள், கால்வாய்கள் உள்ளிட்டவற்றில் ப்ளீச்சிங் பவுடர்கள் அடித்தும் சுகாதார பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் இப்பகுதியில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களை பார்ப்பதற்காக திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் நேரில் வருகை தந்தார். தொடர்ந்து அவரை முற்றுகையிட்டு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தொடர்ந்து இப்பகுதியில் நிலவக்கூடிய இந்த மர்மமான முறை எதனால் உயிரிழந்தனர் என்பது குறித்து தெரியாத சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். மேலும் உயிரிழந்தவர்கள் எதனால் உயிரிழந்திருக்கின்றனர், மேலும் கூடுதல் எவ்வளவு பேர் தற்போது சிகிச்சையில் இருக்கின்றனர் என்பது குறித்து உரிய விளக்கம் கொடுக்க வேண்டும் எனவும் கூறி அவரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தொடர்ந்து திருச்சி மாநகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். குடிநீர் குழாயில் உடைப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா, அதில் கழிவுநீர் கலந்து இருக்கிறதா என்பது குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து பொதுமக்களிடம் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் விளக்கத்தை கொடுத்திருந்தார். மேலும் திருச்சி மாநகராட்சி சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கத்தில் சமீபத்தில் நடந்த சித்திரை திருவிழாவின் போது கொடுக்கப்பட்ட உணவில் ஏதேனும் விஷம் எதுவும் கலந்திருக்கின்றதா, அது மர்ம பொருள் ஏதேனும் கலந்திருக்கின்றன, இதனால் ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றனவா என்பது குறித்து சந்தேகிக்கப்படுகிறது என்ற விளக்கத்தை கொடுத்திருந்தனர். இந்த விளக்கம் ஏற்படுவது இல்லை எனவும் இந்த திருவிழா நடந்து நீண்ட நாட்கள் ஆகிறது, இதன் காரணமாக பொதுமக்களுக்கு ஏதும் ஏற்படவில்லை, உரிய நடவடிக்கை எடுத்து எதனால் பொதுமக்களுக்கு இந்த உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என திருச்சி மாநகராட்சி மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் தெரிவித்ததன் பின்னர் கலைந்து சென்றனர் அனைவரும். தற்போது இந்த பகுதியானது தொடர்ந்து பரபரப்பான ஒரு சூழ்நிலையே இருக்கிறது. அரவிந்த், விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி கோவிந்த்.